ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க கவிதா செந்தில். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஏபிசி ஜாம் பார்க்க போறோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச, பெரியவங்களுக்கு ஆரோக்கியமான ஜாம் இது. நீங்க ஏபிசி ஜூஸ் போட்டிருப்பீங்க. இப்போ நான் ஜாம் பண்ணி காமிக்கிறேன். வாங்க, நீங்க உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுப்பீங்களாமா? இதுக்கு என்ன தேவைன்னு சொன்னா, ஒரு பெரிய கேரட்டு, ஒரு குட்டி பீட்ரூட்டு, 2 ஆப்பிள். இதை குட்டி குட்டியா அரிஞ்சிட்டு ஒரு இட்லி பாத்திரத்துல வச்சு நம்ம ஆவியில தான் வேக வச்சு எடுக்கணும். அப்பதான் அதனோட சத்தெல்லாம் அப்படியே இருக்கும். அதனால ஆவியில ஒரு 10 நிமிஷம் விட்டு எடுத்துருங்க. ஒரு விசில் வரும். விசில் வந்ததுக்கு அப்புறமா எடுத்துருங்க. அதை எடுத்து கொஞ்சம் லைட்டா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ஜார்ல போட்டு, மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சு ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. அரைச்சு எடுத்துட்டு அதை அப்படியே ஒரு ஃபேனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருங்க. பண்ணிட்டு அதுக்கு வந்து நாட்டு சர்க்கரை போட்டுக்கோங்க. அஸ்கா வேண்டாம். நாட்டு சர்க்கரை போட்டுட்டு ஹனி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அது வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதனால ரெண்டையும் ஊற்றி மிதமான தீயில, ரொம்ப ஸ்பீடாக தீ வச்சிடாதீங்க. மிதமான சூட்டில் அப்படியே கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. அடி பிடிக்காம அப்படியே கிண்டிகிட்டே இருங்க. ஒரு 10-15 நிமிஷம் நல்லா கிண்டினீங்கன்னா அது ஜாமோட கண்டென்சி வந்துடும். அதுக்கப்புறமா இது இப்போ பாருங்க, சூப்பராக அவ்வளோ மெரூன் கலரில் ஜாம் ஆயிடுச்சு. இப்போ ப்ரெசர்வேட்டிவ்க்காக நம்ம எலுமிச்சம்பழம் ஊற்றுறோம். ஒரு நாள் 2 நாளில் நம்ம தீர்த்துருவோம் அப்படின்னா நம்ம எலுமிச்சம்பழம் ஊற்ற வேண்டியதில்லை. இது நான் 1 மாதம் வச்சிருக்கிற ஐடியாவில் இருக்கேன். அதனால இதுக்கு வந்து நம்ம எலுமிச்சம்பழம் ஊற்றிருக்கிறோம். ஊற்றிட்டு ஒரு நல்லா ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் உள்ளே போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா 1 மாதத்துக்கு அப்படியே இருக்கும். ரொம்ப ஹெல்த்தி. நீங்கள் பாருங்கள், இது மாதிரி ப்ரெட்டில் தடவி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்தா ஹெல்த்தியும் ஓகே, குழந்தைங்களுக்கு பிடிச்சும் இருக்கும். அவங்களோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கொடுத்துடலாம். இங்கே பாருங்களேன், எவ்வளோ அழகாக எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு பாருங்கள். அவங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அடிங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.